ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் செந்தூர் கிச்சனை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்குங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும். இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வறுத்த மாவை ஆற வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதில் ஒரு 3/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்குங்க. அதை லேசாக சூடு பண்ணிக்கோங்க. ரொம்பவே கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, லேசாக சூடு பண்ணாலே போதும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் லேசாக சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்குங்க. மாவு வறுபடுற தன்மைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூடவோ குறையவோ எடுத்துக்கும். அதனால் ஃபஸ்ட்டே சேர்த்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி 3/4 கப் தண்ணி எடுத்திருந்தோம், அதில் கொஞ்சம் தண்ணி மிச்சமாயிருக்கு. இந்த மாதிரி தேவையான தண்ணியை மட்டும் சேர்த்து கைகளால் கை பொறுக்கிற சூட்டில் இந்த மாதிரி உதிர்த்தி எடுத்துக்குங்க. மாவு நல்லா உதிரி உதிரியாக வரணும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். கட்டிகள் இருந்தால் கைகளாலேயே உதிர்த்தி விட்டுருங்க. உதிர்த்துறதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி இருக்கேன். அந்த ஜாரில் அடிப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதை மட்டும் இந்த மாதிரி உதிர்த்தி விட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. கூடவே நெய்யில் வறுத்த பாதாம் முந்திரி சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்காக, நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் இனிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நான் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். கூடவே நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாட்டு சர்க்கரையை சேர்த்து வேக வைக்கிறதுனால ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த புட்டு மாவில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கல. நெய் சேர்த்திங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே இன்றைக்கி நம்ம நார்மலாக வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் நம்ம சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஸ்பூனில் செட் பண்ணும்போது அதிகமாக ப்ரெஸ் பண்ணிடாமல் லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்குங்க. எப்போவுமே குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை தான் கொடுப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே புரிய வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி கொப்பரையில் தண்ணி சேர்த்து 6லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு 6லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், ஷேப்பும் கரெக்டாக வந்திருக்கு. இதை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க இதை சாப்பிட மாட்டாங்கன்னு அவாய்ட் பண்ணாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்மளும் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் இதை இப்படியே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இதை நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் சுகர் சிரப் சேர்த்து கொஞ்சம் டேஸ்டியாக நம்ம கொடுக்கறதுனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 2 ஸ்பூன் சர்க்கரையை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதை இதில் கொஞ்சமாக சேர்த்துருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் சிரப் சேர்த்து லேசான சூட்டோட குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.